இன்றைக்கு செய்திக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளுங்க. நாகும் தீர்க்க தரிசன புத்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனம். நாகும் தீர்க்க தரிசன புத்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனம். ஒருத்தர் வாசிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். நாகும் 1வது அதிகாரம் 12வது வசனம். கீழ்பகுதியை வாசித்தா நல்லா இருக்கும். அவன் ஒளிந்து போவான். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். மகிமை உண்டாவதாக. இதுவரைக்கும் ஆண்டவர் சில சிறுமையின் பாதைகளில நம்ம நடத்தி இருந்தாலும், ஆனால் இந்த மாதம் நமக்கு ஆகஸ்ட் மாதத்துல சிறுமைப்படுத்தியிருந்த காலங்களில் இல்லாதபடி நம்மை சிறுமைப்படுத்தாதிருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அப்போ ஒருவேளை நம்ம பல சிறுமையை அனுபவிச்சிருக்கலாம். ஆனா இந்த மாதத்துல ஒரு விடுதலையோடு கூட ஆண்டவர் தருகிறதான ஒரு ஆசீர்வாதத்தோடு கூட நம்ம கறக்க போறோம். சங்கீதம் 9:9 யாருக்கு அவரு அடைக்கலமா இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, சிறுமைப்பட்டவனுக்கு தேவன் ஒரு பெரிய அடைக்கலமா இருக்கிறார். அப்போ சிறுமைப்பட்டவன் யார் இடத்துலதான் நம்ம போக முடியும் அப்படின்னா, நமக்கு அடைக்கலம் அவர் ஒருவர் தான். வேற நம்ம யாருக்கு நம்ம போக முடியாது. நம்மளுடைய சிறுமையை குறித்து நமக்கு சொன்னாலோ அல்லது செயல்பாடுகள்ல காமிச்சாலும் நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா சிறுமையை குறித்து அவர் ஒருவர் தான் நமக்கு அடைக்கலாம். அப்படிப்பட்டதான அடைக்கலமாக இருக்கிறதான நம்ம அவரை தாபரமாக கொண்டிருக்கிறபடினாலே இந்த மாதத்துல நமக்கு சிறுமைக்கு பதிலாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து நம்மை ஆண்டவர் எப்படின்னா ஒரு நல்ல பாதையில நடத்துவாச்ச. இப்போ நம்முடைய வாழ்க்கையில சில கடந்த காலங்கள் நம்ம சில சிறுமையை நம்ம அனுபவிச்சிருக்கிறோம். அல்லது இப்படிப்பட்டதான சிறுமையில நீங்க போயிருந்தீங்கன்னா, ஆண்டவர் இந்த மாதத்துல அதை மாற்றி நான் இனி ஒண்ணு இப்படிப்பட்டதான பாதையிலோடு நடத்தாதபடி அவனை சிறுமைப்படுத்தாதிருப்பேன் ஆண்டவர் வாக்குத்தத்தம் எடுக்கிறார். முதலாவது எடுத்துக்கொள்ளுங்க 2 சாமுவேலின் புத்தகம் 16வது அதிகாரம். 2 சாமுவேலின் புத்தகம் 16வது அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கலாம். 2 சாமுவேலின் புத்தகம் 16. ஒருவேளை கர்த்தரின் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரிகட்டுவார் என்றான். இது தாவீது சொல்லுகிறான், ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்று சொல்லுகிறான். இந்த முதல் குறிப்புக்கு நான் கொடுத்திருக்கிறதான தலைப்பு என்னன்னா, மனிதனின் தவறான கண்ணோட்டம் அல்லது மனிதனுடைய தவறான பார்வையினால இல்ல மனிதனுடைய தவறான புரிந்து கொள்ளுதல்னால நமக்கு வந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறுமை. அவர்கள் சூழ்ச்சி இருந்ததுனால நம்முடைய வாழ்க்கையில நமக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா அது சிறுமை கிடைச்சது. இப்போ இதற்கு ஆதாரமாகத்தான் நம்ம இந்த 2 சாமுவேல் புத்தகம் 16வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, இங்க ஏற்கனவே நம்முடைய இந்த சம்பவத்தினுடைய பின்னணி உங்களுக்கு தெரியும். இங்கே தாவீதுடைய மகன் அப்சலோம் நான் ராஜாவாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவிடத்துல வர்றவங்க எல்லாம் அவர் தனியா சேர்த்துட்டு அறிக்கையிடுறாரு. அதாவது அகித்தோப்பலுடைய ஆலோசனையை கேட்டு நான் தான் இது ராஜான்னு சொல்லும் பொழுது, அப்போ தாவீது கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி உங்க அப்சலோம் உங்களை எப்படி நாங்க கொண்டு போட்டுருவாங்க அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் இங்க தாவீது ராஜா அவனிடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இந்த பகூரிம்ங்கிறதான ஊருக்கு வருவார். அப்படி இந்த பகூரிம்ங்கிறதான ஊருக்கு வரும் பொழுது அங்க சவுல் வீட்டு வம்சத்தான் அப்படிங்கிறதான ஒரு வம்சத்தான் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த சீமைங்கிற மனுஷன் தூஷித்து கொண்டே நடந்து வருவான். சகல ஜனங்களும் இவருடைய பராக்கிரமசாலிகளும் வலதுபுறமாக இடதுபுறமாக வந்தாலும் கூட சீனை அவனை தூஷித்து ரத்த பிரியனே பேரியாளின் மனுஷனே தொலைந்து போன்னு சொல்லி தூக்கிட்டு வருவான். அதுல 8வது வசனத்துல அருமையா சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அவன் அப்படி தூற்றினான் தெரியுமா? சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் ரத்தப்படியை திரும்ப பண்ணினார். முதலாவது அவனுடைய புரிந்து கொள்ளுதல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சவுலை கொன்னுட்டு நீ சவுலுடைய இடத்துல நீ ராஜாவா இருக்க அப்படிங்கிறது அவனுடைய குற்றச்சாட்டு. 1. 2வது இந்த நீ அப்படியெல்லாம் பண்ணினதுனாலதான் உன் அப்சலோமுடைய கையில அவனை ராஜ்யபாரத்தை கொடுத்துட்டு இப்ப அவன் கையில ஒன்னைய ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறாரு. நீ ரத்தப்பிரியனான மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய தவறான புரிதல் இங்க என்ன பண்ணுது, தாவீதை தூஷிக்கும்படியாய் சில காரியங்களை சொல்லப்படுது. இப்போ உண்மையிலே தாவீது என்ன பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு நேரம் கம்மியா இருக்கிறபடினா நமக்கு வசனங்கள் வாசிக்க முடியல. 1 சாமுவேல் புத்தகத்துல நீங்க 26வது அதிகாரத்துல எல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, ஆண்டவர் சவுலை என்ன பண்ணாரு, தாவீதுனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்தார். அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது 1 சாமுவேல் புத்தகம் 26வது அதிகாரம் 23வது வசனத்தை மட்டும் நம்ம வாசிச்சுட்டு வருவோம். 1 சாமுவேல் 26-23. அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலனளிப்பாராக. இன்று கர்த்தர்
உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட மனதில்லாதிருந்தேன். யாருன்னா தாவீது டைரக்டா வந்து சவுலை பார்த்து சொல்றாரு, கர்த்தர் அவனவனுக்கு அவனவனுடைய நீதிக்கு உண்மைக்கு தக்கதாக பலன் அளிப்பாராக எஜமானனே. ஆனா இன்னைக்குன்னா உங்களை என் கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறாரு. ஆனாலும் கூட நீங்க கர்த்தரால் அபிஷேகம் பண்ணினவர்ங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக என் கைய உங்க மேல போடாம நான் என்ன பண்றேன், இப்ப நான் வந்து உங்க ஜீவனை வந்து பார்வைக்கு அருமையானபடினா நான் தப்பு வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் தப்பு வைக்கிறான். இது ஜனங்களுக்கு தெரியாது. இது ஆக்சுவலா வந்து சவுலுக்கு ஒருவேளை அவனுடைய கான்வர்சேஷன் இருந்திருக்கலாம். சவுலும் தாவீதும் பண்ண கான்வர்சேஷன் உள்ள பக்கத்துல யாராவது அவனுடைய படைத்தளபதிகள், அவனுக்கு அப்னேர், இவனுக்கு அபிஷா எல்லாம் இருந்திருக்கலாம். ஒருவேளை அவங்க க்ளோஸா இருந்திருக்கவங்க கேட்டிருப்பாங்க. ஆனா ஜனங்கள் இத கேட்க வாய்ப்பு இல்லை. இப்படி கேட்க வாய்ப்பு இல்லாததுனாலதான் அங்க சீமை என்ன பண்றான், நீ வந்து இரத்த பிரியனான மனுஷன், எங்களுடைய எஜமான் சவுலை நீ கொண்டுட்டு நீ உனக்கு ராஜாவா இருக்க அப்படின்னு சொல்லி சொல்றான். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய புரிந்து கொள்ளாதவங்க நம்ம சில சூழ்நிலைகளை பார்த்து நம்ம மேல எப்படிப்பட்டதான பழிகளை போடுவாங்க. அதாவது நம்ம செய்யாத குற்றத்தை அல்லது நம்ம சொல்லாதத எல்லாம் நமக்கு விரோதமாக போடும் பொழுது அங்க என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ரொம்ப நொந்து, என்ன ஆண்டவரே நான் இதை சொல்லலையே அல்லது நான் இதை செய்யலையே, நான் ஆண்டவருடைய பிள்ளையா தானே இருக்கிறேன், ஆனா ஏன் இப்படி என்னை குறிச்சு தூசிக்கிறாங்க அல்லது ஏன் என்னை குறிச்சு தப்பான வதந்திகளை பரப்புறாங்க அப்படிலாம் நம்ம கேள்வி கேட்கும் பொழுது அதுக்குதான் ரொம்ப அருமையாக அந்த வசனம் சொல்லுது, ஒருவேளை என் கர்த்தர் என் திறமையை பார்த்து இந்நாளில் அவனவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான பிள்ளைகளை, இப்படிப்பட்டதான சீமையை போன்ற சில அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை கடந்த நாட்களை நம்ம அனுபவிச்சிருக்கலாம். நம்ம ஒருவேளை நாம வந்து சில நன்மை சில இடத்துல பேசியிருப்போம், அல்லது சில நன்மைக்காக சில காரியங்களை போய் செஞ்சிருப்போம். ஆனா அதே காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள் அதை நம்ம சூழ்ச்சிக்கும்படியோ அல்லது நம்முடைய தவறான புரிந்து கொள்ளுதலின்படி நமக்கு அது விரோதமாய் வரும் பொழுது நம்ம சில நேரம் நினைப்போம், ஐயோ நம்ம ஏன் எங்களை தவறா தூசிக்கிறாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், உங்களுடைய சிறுமையை பார்த்து கண்டிப்பா நிந்தனைக்கு பதிலாக ஆண்டவர் அருமையான ஒரு வாழ்க்கையை தருவார்னு சொல்லி சொன்னது போல இந்த மாதத்துல இப்படிப்பட்டதான சிறுமை அப்படின்னா என்ன தெரியுமா, சில நேரங்களை புரிந்து கொள்ள முடியாது. இப்போ நாம சீமையா இருக்கக்கூடாது. நான் எப்பொழுதுமே என்னன்னா வசனம் இருபுறம் கருப்புள்ள பட்டயம், நமக்கும் சீமையும் அனுபவமா இருக்கக்கூடாது. நாம மத்தவங்களை போய் நம்ம பார்க்கல, நம்ம கேட்கல, அவங்கள பத்தி அறியல, ஆனா நம்ம பாட்டுக்கு நம்ம அவங்கள பத்தி நம்ம தவறான ஒரு செய்தியவோ அல்ல தவறான ஒரு கண்ணோட்டத்தையோ அல்ல அவங்களுடைய வாழ்க்கையில நடந்ததான காரியம் நம்ம தவறா வந்து நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது இன்னொருத்தரை பாதிக்கும். அப்ப நாமளும் சீமையினுடைய அனுபவமா இருக்கக்கூடாது. ஒண்ணு, நமக்கு சீமையினுடைய அனுபவம் நமக்கு வரும்போது எவ்வளவு கஷ்டப்படுறோமோ, நம்ம சீமையை நம்ம தூசிக்கும் போது நாம எவ்வளவு கஷ்டப்படுறோமோ அதே போலதான் நாம சீமையா இருந்து மற்றவங்களை தூசிக்கும் பொழுது அல்ல மற்றவங்களை தவறா புரிஞ்சு கொண்டு நாம மற்றவங்களுக்குள்ள பேசும் பொழுது அந்த செய்தி அவங்க காதுக்கு போகும் பொழுது அது ரொம்ப அவங்களை சிறுமைப்படுத்திருக்கோம் அல்ல அவங்க வந்து கூலி குறுகி போவாங்க. அப்ப இந்த மாதத்துல இப்படிப்பட்டதான சிறுமையில இருந்து நம்ம விடுதலை பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தெரியுமா, ஆண்டவரை நாஸ்தியா இருக்கக்கூடாது, தூசிக்கிறவன ஆண்டவர் பார்த்துக்குவார். ஆனா இதே சீமையினுடைய காலத்தினுடைய முடிவு என்ன, ஆண்டவர் தாவீது சொல்வார், தன்னுடைய மகனாகிய சாலமோன் சொல்வார், தம்பி மகனே சீமையில ரொம்ப தூசிச்சுட்டான், நீ ரொம்ப ஞானம் உள்ளவன், அவனை எப்படியாவது நீ பாத்துக்க அப்படின்னு ஒரு சிம்பாலிக்கா சொல்லிட்டு போயிடுவாரு. உடனே என்ன பண்ணுவாரு, சாலமன் கூப்பிடாரு, நீ இந்த நகரத்தை விட்டு வெளியே போன அன்னைக்கு நான் உன்னை காலி பண்ணிடுவேன்னு சொல்லும் பொழுது 2 வருஷம் அந்த நகரத்துக்குள்ள இருப்பாரு. அதுக்கப்புறம் நகரத்தை விட்டு வெளியே போகும்போது ஒரு தம்பி சொல்லிடுவான் சாலமண்டத்துல, இந்த நகரத்தை விட்டு இப்படி சீமையை வெளியில போரான்னு சொன்னோன்னே அவனை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி கொண்டுவாருன்னா அவனை கொலைபடி போட்டுவாரு. அப்போ எதுக்கு சொல்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னா, சீமையினுடைய வாழ்க்கையில முடிவு பாத்தீங்கன்னா அங்க தாவீதுக்கு எதிர்த்தபடினாலே அல்ல தாவீதை சிறுமைப்படுத்தினபடினாலே அது ஆண்டவர் பழி வாங்குவார் அல்லது ஆண்டவருடைய சித்தம். நாம மற்றவங்களை யாரையும் நம்ம பழி வாங்கணும் அல்லது நம்ம அதற்குண்டான தகுதியான ஆளு நம்ம கிடையாது. ஏன்னா பழிவாங்குதல் எனக்குரியதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப இன்றைக்கு இந்த மாலை வேளையில இந்த இரவுல நம்ம கூடுகையில ஆண்டவரை சிறுமைப்படுத்தின நான் சிறுமைப்படுத்தாது இருக்குன்னு சொன்னா எங்க வாழ்க்கையில நாம அனுமதிச்ச சிறுமை நாம மற்றவங்களுக்கு கொடுத்துருக்காரு. அப்ப இந்த சீமையை போல நம்ம அது மற்றவருடைய அதாவது தவறான பார்வையை பார்த்து, ஏன்னா அங்க தவறான பார்வை என்னன்னா அவனுக்கு ஃபுல்லா இருந்தது என்ன அப்படின்னா, எங்க எஜமான் சவுலை கொண்டுட்டு ராஜாவாயிட்டான். ஆனா தாவீது ராஜாவாகுவதற்கு அவன் பிரயாசப்படவே இல்லை. ஏன்னா தாவீது அபிஷேகம் பண்ணணும் ஆடு மேய்க்க போனான்.
அவன் இன்னும் சொல்ல போனா கோலியாத்த வந்து நிற்கும் பொழுது ஜனங்கள் தான் பாடினாங்க, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 சொன்னாங்க. ஆனா அப்ப கூட நான் ராஜாவினுடைய மருமகனாங்கிறதுக்கு நான் எம்மாத்திரம் தான் சொல்லுவானே தவிர அவன் ஒரு நாள் அந்த ராஜ்ய பாரத்துக்காகவோ அல்ல ராஜ்யத்திற்காக முயற்சி பண்ணதே கிடையாது. ஆனா ஒரு நாள் வருது, சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் அவர் தெரிந்து கொண்டபடியினாலே அவன் என்ன பண்ணான்னா ராஜாவா மாறினான். அவன் ராஜாவா மாறினது அது ஆண்டவருடைய நோக்கம், அவருடைய திட்டம். அதே போல நீங்கள் நானும் நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல தவறான புரிதல், மக்கள் நம்மள தவறா புரியணும். ஒண்ணு, நாம மற்றவங்க எப்பொழுதுமே தவறான கண்ணோட்டத்துல பார்க்கவே கூடாது. அவங்களுக்கு ஏதாவது அவங்கவுங்க பாடுகள்ல நம்ம அந்த இடத்துல போய் நின்று பார்த்தாதான் தெரியும் அவங்களுடைய வேதனை. நம்ம யாரையும் நியாயம் தீர்த்திடக்கூடாது. டக்குன்னு வாயில ஆமா அவங்க அப்படித்தான், அவங்க இப்படித்தான் நம்ம நியாயம் தீர்த்துறோம். ஏன்னா அவங்க போற பாதை அவங்களுக்கு தான் தெரியும். அந்த பாதையில நம்ம போய் நின்று அவங்க படுற கஷ்டத்தை நம்ம பட்டோம்னா நம்ம உயிரே வாழ்ந்திருக்க மாட்டோம், நம்ம செத்துட்டு இருப்போம். அந்த மாதிரி நம்ம ஒரு சூழ்நிலை பார்ப்போம். இந்த மாதத்துல விசுவாச பிள்ளைங்க யாரும் நம்ம சீமையை போல மற்றவங்களை தூசிக்காதபடி அல்ல, மற்றவங்களுடைய சிறுமைக்கு நாம ஒரு காரணதா இருக்காதபடி கர்த்தர் நம்ம வேலி எடுத்து பாதுகாத்து, நமக்கு ஒருவேளை சிறுமையின் அனுபவம் வந்ததுன்னா அல்ல பொய் வதந்திகள் அல்ல பொய்யாய் சொல்றதெல்லாம் இந்த மாதிரி காரணத்தை வச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்குள்ளாக ஆண்டவர் நம்ம நடத்த முடியாத ஒரு தீர்மானத்துக்குள்ள வருவோம். அப்படி வரும் பொழுது நமக்கு வருகிறதான சிறுமையிலிருந்து ஆண்டவர் சிறுமைப்படுத்தாதபடி நம்மை பாதுகாப்பாச்சு. இரண்டாவது ஒரு சிறுமை ஆண்டவர் முதல் சொன்ன நம்மை குறித்த தவறான பார்வை அல்ல தவறான புரிதல் மகன் பிள்ளை யார் ஜனங்களுக்குள்ள இருக்கும் பொழுது அந்த சிறுமையில இருந்து ஆண்டவர் இந்த மாதத்தில் நம்ம விடுதலை பண்ணுவார். நாம மற்றவங்களுடைய தவறான புரிதலோ அல்ல நாம மற்றவங்களுக்கு சீமையோ இருந்துடக்கூடாது. முதல் குறிப்பு. இரண்டாவது வாசிங்க, ஆதியாகமத்தின் புத்தகம் 41வது அதிகாரம், ஆதியாகமத்தின் புத்தகம் 41வது அதிகாரம் 52வது வசனம். நான் சிறுமைப்பட்டிருந்தேன், தேவன் என்னை பழுகினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டார். சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் என்னை பழுக பண்ணினார். இரண்டாவது, ஆண்டவருடைய தரிசனத்துல நிலைத்து நிற்கிற பிள்ளைகளுக்கு சில நேரங்களில் பெருமை வரும். ஆனா தேவன் அதுல நிலைத்திருக்கும் பொழுது, அந்த தரிசனத்துல நிலைத்திருக்கும் பொழுது நம்மை ஆண்டவர் அந்த சிறுமையிலிருந்து உயர்த்துவதற்கு ஒரு போதுமானவரா இருக்கிறார். முதல்ல சொன்னேன், சீமையை போல நம்ம மற்றவங்களை சிறுமைப்படுத்த கூடாதுன்னு சொன்னேன். இரண்டாவது, தரிசனத்தின் நிமித்தம் சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில சிறுமைகள் வரத்தான் செய்யும். அது அப்படித்தான் இந்த யோசேப்புக்கு வந்தது. யோசேப்பு என்ன பண்ணாங்க, அங்கே குளிலத்திக்கு போட்டாங்க. அப்புறம் போத்திபாருடைய வீட்டுல அங்க என்ன பண்றாரு, அவர் ஒரு சிறுமியை அனுபவிக்கிறார். இல்லாத பழிய சொல்லி இப்ப ஜெயிலுக்கு வந்துடுறாரு. ஜெயிலுக்கு வந்தோடனே ஜெயில் என்ன பண்றாரு, அங்க பிரதானிகளுக்கு அங்க உள்ள தலைவனா இருக்கிறாரு. அப்படி நடக்கும் பொழுதுதான் 40வது அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது எகிப்து ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனும் சுயம்பாயும் 2 பேரும் ஜெயிலுக்கு வராங்க. அவங்க 2 சொப்பனத்தை பாக்குறாங்க. இந்த 2 சொப்பனத்துக்கு வியாக்கியானத்தை கொடுத்து அந்த வியாக்கியானத்தின் அடிப்படையிலேயே அதனுடைய சம்பவம் நடக்குது. அப்படி சம்பவம் நடக்கும்போது இவர் வியாக்கியானத்தை சொல்லிட்டு அதாவது சம்பவத்துல இப்படிதான் நடக்கும்னு சொல்லிட்டு ஒன்னே ஒண்ணு சொல்லுவாரு, நீ வாழ்ந்திருக்கும் போது அல்லது வாழ்வடைந்திருக்கும் பொழுது என்ன நீ நினைச்சு என் மேல தயவு வைத்து இந்த காரியத்தை நீ பார்வோனுக்கு அறிவிச்சு இந்த இடத்துல இருந்து நீ விடுதலாக்க வேண்டும் என்று சொல்லுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சில நேரங்களில் சிறுமைப்பட்டிருந்ததான நேரத்துல நம்ம யாருடைய தயவையாவது நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னா அதுல ஆண்டவர் விருப்பப்படவே மாட்டார். என்னுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில அப்படிதான். இப்ப பாருங்களேன், இவனை கிட்டத்தட்ட 2 வருடம் அல்ல 41வது அதிகாரத்தினுடைய முதல் பகுதியில பாத்தீங்கன்னா 2 வருஷம் சென்ற பின்பு பார்வன் ஒரு சொப்பனம் கண்டான்னு சொல்லி பாருங்க. அப்போ ஒரு மனிதனுக்கு நம்ம உதவி செய்யறோம், அந்த மனிதத்துல நம்ம ஒரு உதவிக்கு ஒரு மாறா ஒண்ணு எதிர்பார்க்கிறோம். என்ன எதிர்பார்க்கிறோம், அது எனக்கு நீ பார்வனிடத்துல சொல்லி நீ என்ன பண்ணி விடுதலை அப்படின்னு சொல்றான். ஆனா கிட்டத்தட்ட 2 வருஷம் மறந்துட்டாங்க. நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில நீங்க நினைச்சு பாருங்களேன், யாராவது நமக்கு ஒரு சின்ன உதவி செஞ்சு ஏங்க அல்லது நம்ம இப்ப ஒரு நாள் இப்போ சும்மா நான் ஒரு கற்பனையா சொல்றேனே, ஒருத்தர் இங்க இந்தியாவுக்கு வந்திருக்கும் போது அவர் கஷ்டப்படுறாரு, அவருக்கு நம்ம ஏதோ ஒரு உதவி செய்யறோம். நீங்க யூஎஸ்ல போய் நீங்க இருக்கும் போது எங்களை நினைச்சுக்கிடுங்க, ஏதாவது நீங்க கால் பண்ணுங்க அல்லது எனக்கு ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணி ஏதாவது வாங்கி ஏதாவது சொன்னோம்னு வச்சுக்கோங்க. ஒரு மனிதன் போய் அவர் செய்வாரா செய்ய மாட்டாரா? நார்மலா உள்ள மனிதன்னா எப்படியாவது ஏதாவது ஒரு சூழ்நிலையில அங்க பேசும் போதோ அல்ல உங்க குடும்பத்தார்ட்ட பேசும்பொழுதோ என்ன சொல்லுவாரு, ஐயோ நான் இந்தியாவில போயிருக்கும் போது அல்லது நான் அந்த சென்னையில போயிருக்கும் போது இப்படி ஒரு மனுஷன் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு சொல்லி நம்ம பேசாம இருக்க மாட்டோம்.
ஆனா 2 வருடம் பாருங்களேன், அவனுக்கு அந்த நினைவே வராதபடி தேவன் மூளையை மழுங்க பண்ணுகிறார். சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில மனிதனுடைய ஒத்தாசையும் மனிதனுடைய தரப்பையும் நம்ம பார்க்க கூடாது. அழைத்த பிள்ளைகளுக்கு பார்க்க கூடாது என்பதற்காக தேவன் சில நேரங்கள் எல்லாவற்றையும் மறைத்து வைக்கிறார். அப்ப நம்ம ரொம்ப சிறுமை அனுபவிப்போம். ஆண்டவரே, இதுல ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறீங்க, ஒரு திட்டத்தோடு கூட தான் என்னை அழைச்சிங்க, அதாவது நாங்க அதுலதான் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா எதுக்கு ஆண்டவரே ஒரு பள்ளம், அதுக்கப்புறம் ஒரு ஜெயிலின் அனுபவம். சரி, நாங்க ஏதோ ஒரு எவனோ ஒருத்தரை நம்பி நான் வெளியில வந்துடலாம்னு நான் நினைக்கும் போது, அந்த யாரையோ நம்பி நான் மேல வரலாம்னு நினைக்கும் பொழுது அவனையும் மறக்க பண்ணீங்களேன்னு சொல்லி யோசேப்பிட்ட போய் கேட்டா பொருள் அவன் சொல்லுவானா இருக்கும். அதனாலதான் இப்படிப்பட்டதான சிறுமை வரும்போது நம்ம ஒரு தீர்மானம், காத்திருக்கல்ல அல்லது ஒரு எதிர்பார்ப்புல ஒரு பெரிய ஏமாற்றம் அடைவோம். இது சில நேரம் நம்மளுக்கு சிறுமையை பண்ணிடுது. எப்படின்னா, ஒருவேளை வெளியில சொல்ல முடியாது, ஆனா மனசுக்குள்ள இருக்கும், நம்ம அவங்களுக்கு எவ்வளவுதான் நம்ம உதவி செஞ்சோம், ஆனா இன்னைக்கு அவங்க எவ்வளவோ நல்லா இருக்காங்க, ஆனா நம்மள அவங்க கண்டுக்கல இல்லையே, அல்ல நம்ம செய்த கைமாருக்கு பதிலா அவங்க நம்மளுக்கு ஒண்ணு செய்யாட்டாலும் அல்லது என் பிள்ளைகளுக்கு அதை செஞ்சிருக்கலாமே அப்படிலாம் சொல்லும் பொழுது எங்களை வழிநடத்தினதான பாஸ்டர் சொல்லுவாரு, நம்ம ஆண்டவர் பொறாம பிடிச்ச ஆண்டவர் தான். என்ன பாஸ்டர்னு கேட்டா, அவரை தவிர வேற யாரையும் நம்மள கண்ணை பதிக்க விட மாட்டாரு, அப்படி பதிச்சா அந்த ஆளை தூக்கிட்டு போயிடுவாரு அப்படிப்பாரு. அதனாலதான் அவர் ஒரு நினைவு, அதாவது அது ஒரு சோட்டா சொன்னா கூட அது எவ்வளவு பெரிய உண்மை தெரியுமா? நம்மளுடைய கண்கள் மனிதர்களை பார்க்கறதல்ல, நம்மளுடைய கண்கள் எப்பொழுதும் ஆண்டவர் நோக்கி பார்க்கணுங்கிறதுக்காக சில இந்த மாதிரி சிறையிருப்பின் அனுபவம் வந்தாலும் கூட, ஆனா ஆண்டவர் ஒரு நாள் வரும், பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார், அந்த சொப்பனத்துக்கு வியாக்கியானத்தை கொடுக்கிறார், அந்த வியாக்கியானத்தை கொடுத்து ஒரே நாள் இரவுல ரொம்ப அற்புதமா ஆண்டவர் நடத்திட்டு, எனக்கு ரொம்ப பிடித்த வசனம், அவன் பார்வோன்னு சொல்லுவான், அதாவது நான் பார்வோன், நான் எகிப்து தேசத்துல ஒருவனும் உத்தரவு இல்லாமல் கையையாவது காலையாவது அசைக்க கூடாது அப்படின்னா. அப்போ உயர்வுன்னு வரும்பொழுது என் தேவன் எங்கேயோ கூட நம்மளை வச்சுக்கல. ஆனா அந்த பரிசுத்த வாழ்க்கையில, அந்த சிறுமையில, அல்லது நம்ம போற பாதை கடினமா இருக்கும், ஆனா அத்தனை பாதையின் மத்தியில ஆண்டவர் நோக்கி பார்க்கும் பொழுது, இந்த மாதத்துல ஆண்டவருடைய வாக்குத்தத்தப்படி இனி நான் சிறுமைப்படுத்தாது இருக்குன்னு சொன்ன வசனத்தின் அடிப்படையில நிச்சயம் நம்மள உயர் ஸ்தலங்களில் ஏறி இருக்க பண்ணுவார். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒருவனும் காலம் கையும் ஆட்டக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்னா, இவனுடைய நாலேஜ் இல்லாம ஒரு காரியம் அந்த எகிப்து தேசத்துல பண்ண முடியாது யாரும். இவர் சொன்னாதான் செய்ய முடியும். ஆண்டவரே, நாங்க இதை யோசிப்பே, நாங்க இதை செய்யலாமா, வயல்ல நாத்து பாடலாமா, பண்ணுங்கப்பா, அல்ல நாங்க தேங்காய் வச்சலாமா, செய்யுங்கப்பா, அப்படி சொன்னாதான் அங்க நடக்கும். அப்ப எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா, அப்போ ஒரு சிறையிருப்புல இருக்குதான ஒரு மனுஷனை, அல்லது ஒரு சிறையில இருந்துதான ஒரு மனிதனை ஆண்டவர் உயர்த்துவதற்கு அவர் மட்டும்தான் முடியும். ஒருவேளை இப்படிப்பட்டதான சிறையிருப்பின் அனுபவம், ஒருவேளை நன்மை செஞ்சு அந்த நன்மைக்கு நமக்கு பதில் கிடைக்கல நீங்க எழுதிட்டு இருந்தீங்கன்னா, இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி பாருங்க. எனக்கு ஒத்தாசை ஒரு பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை எழுதுக்கிறேன், வானத்தை பூமி உண்டாக்குன கர்த்தரிடத்துல இருந்து மாத்த எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி நம்ம அவரையே நம்ம நம்பி இருக்கும் பொழுது, ஆண்டவர் நாம நினைக்கிறதை காட்டிலும், ஒருவேளை பார்வோன் உயர்த்தி இருந்தா அந்த நேரத்துல அந்த பானபாத்திரக்காரன் சொல்லி இருந்தா, ஒருவேளை அந்த பானபாத்திரக்காரனுக்கு அசிஸ்டண்டா அவர் அனுப்பியிருப்பார் யோசேப்ப. ஆனா யோசேப்ப அந்த சகல எகிப்து தேசத்திற்கு முதல் பிரதிநிதியாக அல்ல முதல் மனிதனாக மாற்றுவது தேவனுடைய சித்தமா இருக்கிறபடினால, சில பாடுகளில் நம்ம போகும் பொழுது, நம்ம சில சிறுமையில போகும் பொழுது, ஆண்டவரை நாங்க ஏன் சிறுமைப்படுகிறோம்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அதுக்கு பதிலே கொடுக்க மாட்டார். ஆனா ஒரு நாள் பதில் வரும். உயர் ஸ்தலங்களில நம்ம ஏறி இருக்க பண்ணி எல்லாரும் நம்ம சொல்ல கேட்டு நடக்கிற அளவுக்கு நம்ம உயர்மான காரியங்கள் இருக்கும் பொழுதுதான் அவன் சொல்றான், நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்துல தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி அவன் பிள்ளைகளுக்கு பேரிடுறான். அதே போலதான் அருமையான இரவு வேளையில ஒருவேளை இப்படிப்பட்டதான சிறுமை, ஒருவேளை நன்மை செய்து அந்த நன்மைக்கு பதில் கிடைக்கலையே, அல்லது அவங்க கைமாறு செய்ய மாட்டாங்களே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயம் ஆண்டவர் செய்ய விடமாட்டாரு நம்மள. அதே போல நாமளும் நன்மை பெற்றிருப்போம் நிறைய பேர்கிட்ட, அவங்களுக்கு நிச்சயம் நான் சொல்றேன் கைமாறு செய்தே ஆகணும். அவங்களுக்கு ஏதாவது நம்ம மூலமா ஒரு உதவி செய்யணும். அதனால இன்னைக்கு நிறைய பேரை நாமளும் மறந்துருக்கிறோம். ஒருவேளை ஆரம்ப காலகட்டத்துல நம்ம நல்லா பாத்தீங்கன்னா சென்னையில வந்த புதுசுல நிறைய பேர் எனக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க. ஆனா அப்படிப்பட்டதான உதவி செஞ்சவங்களை இப்ப நான் ஒருத்தரா நான் நினைச்சு பாக்குறேன். ஆண்டவர் இந்தந்த காலகட்டத்துல எல்லாம் இவங்க நமக்கு உதவி செய்யலைன்னா, இவங்க நான் இப்படிலாம் நான் முன்னேறி இருக்க முடியாததெல்லாம் இதுல இந்த ஒரு உயர நம்ம வளர்க்க முடியாதுன்னு சொல்லி அவருக்கு தான் நான் துடிக்கிறேன், ஜெபிக்கிறேன். முடிஞ்சா அவங்களோட கூட நான் போன் பண்ணி பேசுறேன், அல்லது அவங்களுக்கு ஆறுதலா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா ஒருவேளை நம்மளுக்கு சில காரணங்கள் நம்மளோட வாழ்க்கையில நமக்கு அவங்க உதவி செய்ய முடியாம இருக்கலாம். ஆனா நம்ம பேசும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, அது அவங்களோட உறவாடும் போது நமக்கு சந்தோஷமா இருக்கு. அப்படிப்பட்டதான நல்ல
தரிசனத்துல அல்லது நல்ல ஒரு பரிசுத்தத்துல நம்ம நிலைக்கிறது, நாமளும் மற்றவர்களுடைய நன்மையை பெற்ற நாம மற்றவங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய பிள்ளைகளாய் வாழும் பொழுது ஆண்டவர் நம்மை சிறுமைப்படுத்தாதபடி உயர் ஸ்தலங்களிலே ஏறிக்க பண்ணுவார். அப்போ முதலாவது சொன்னேன், என்ன சொன்னேன்னா, தவறான பார்வை அல்ல தவறான புரிதல் நம்மை சிறுமைப்படுத்தி இருந்தது. அந்த சிறுமையில ஆண்டவர் உயர்த்துவார். நம்முடைய தரிசனத்துல நம்ம நிலைத்திருக்கும் பொழுது அல்லது பரிசுத்தத்துல நம்ம நிலைத்திருக்கும் பொழுது அல்லது நம்ம தேவ திட்டத்துல நடக்கும் பொழுது சில சிறுமைப்படுகிற ஒரு அனுபவம் வந்தாலும் கூட அந்த காலமும் சமயம் வரும் பொழுது மற்றவர்களை நம்ம நோக்கி பார்க்காதபடி தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய சிறுமையிலிருந்து ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் போதுமானவரா இருக்கிறார். ஒரே ஒரு சின்ன ஒரு பாடல், ஒரு 4 வரி எனக்கு நினைவு வருது. அந்த வரியை நான் பாடிட்டு அடுத்த குறிப்புகளை ஒரு 5 நிமிடத்துல நான் முடிச்சலாம்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. சிறுமை பட்டோரின் நம்பிக்கை ஒரு போதும் கெட்டு போகாதே, சிறுமை பட்டோரின் நம்பிக்கை ஒரு போதும் கெட்டு போகாதே, தம்மை தேடுவோரை கர்த்தர் கைவிடாரே, தேவன் நமக்கு அடைக்கலமே, தேவன் நமக்கு அடைக்கலமே, எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை, எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒரு நாள் கெட்டு போகாது. அவரை தேடுகிறவர்களுக்கு தேவன் கைவிடாதபடி அது நமக்கு ஒரு நல்ல அடைக்கலமா இருப்பார். மூன்றாவது எடுத்துக்கொண்டு 1 சாமுவேலின் புத்தகம் 1வது அதிகாரம் 11வது வசனம், இன்னொரு சிறுமையை குறித்து நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேலின் புத்தகம் 1வது அதிகாரம் 11வது. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாரின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாரை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாருக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகம் கட்டி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். இது மூன்றாவது. இங்கே அண்ணாளுடைய ஒரு சிறுமை. அண்ணாள் என்ன பண்றாருன்னா, இவரு சிறுமையை பார்த்து எனக்கு ஒரு பிள்ளை நீங்க கொடுத்தீங்கன்னா ஆண்டவரை நான் அவனை சகல நாளும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் மேல நான் சவரகம் கட்டி படுகிறதுல அப்படின்னா நசரேயன் விரதத்துல நான் அவனை வளர்ப்பேன் அப்படின்னா ஒரு பொருத்தனை பண்ணுகிறார். இப்போ மூன்றாவது சிறுமைக்கு காரணம் யார் அப்படின்னா, முதல் சிறுமைக்கு காரணம் மனிதன் நம்ம பார்த்தோம். 2வது சிறுமைக்கு காரணம் பாத்தீங்கன்னா நம்முடைய எதிர்பார்ப்பு இல்லது ஆண்டவரை பற்றி நம்ம கண்களை விளக்கக்கூடாது. அதான் நம்முடைய தரிசனத்துல நம்ம ஆண்டவரோடு கூட இணைந்திருக்கும் பொழுது அந்த சிறுமையை மாற்றலாம்னு பார்த்தேன். மூன்றாவது சிறுமை எப்படி தெரியுமா, கர்த்தரா அவர் கற்பத்தை அடைத்திருந்தார். மூன்றாவது சில நேரங்கள் நம்மள ஆனா ஆண்டவர் பொருளாதாரம் நம்ம சோதிக்கிறவர் அல்ல. ஆனா அதே சமயத்தை பாத்தீங்கன்னா 5வது வசனத்துல கர்த்தரா அவர் கற்பத்தை அடைத்திருந்தார் என்று சொல்லிப்பாரு. சில நேரங்கள்ல ஆண்டவர் சிலர் தடுக்கும் பொழுது நம்ம அது சிறுமையின் பாதையில நம்ம போயிட்டு இருக்க வேண்டியது இருக்கும். அப்போ இது ஏன் அடைக்கிறாரு, அல்லது நம்மளுடைய ஆண்டவர் போய் அண்ணாதிரமா நான் கற்பத்தை அடைச்சிருக்கேன், ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் பிறந்து விடுவேன்னு சொன்னா அந்த 10 வருஷம் அவர் சந்தோஷமாயிருவான். ஆனா அப்படி சொல்லல, நம்மளுக்கு அப்படிதான் சொல்ல மாட்டாரு சில நேரங்கள்ல. அதனாலதான் யோபு அருமையா சொல்லுவாரு, தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருக்கிறதும்பாரு. ரொம்ப அருமையா எழுதுவாரு. அப்போ ஆண்டவருடைய ரகசிய செயல் ஆதீனத்துல கொண்டிருக்கிறதான அந்த ரகசிய செயலை நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. யோபு சொல்லும் போது யோபுக்கும் பிசாசுக்கும் ஆண்டவருக்கும் பிசாசுக்கும் கான்வர்சேஷன் யோபை குறிச்சு பார்க்கும் பொழுது அவங்க 2 பேரும் அங்க கான்வர்சேஷன் பண்ணுவாங்க, கீழே யோபு அப்பாவியா உட்கார்ந்து இருப்பான். அதனால ஆதீனத்துல நமக்கு என்ன நடக்குது, வான மண்டலத்துல நம்ம குறித்து என்ன நடக்குதுன்னு இல்லாதபடி. ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் கற்பத்தை அடைத்திருந்த இதுக்கு ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் படி பாத்தீங்கன்னா நீங்க நிறைய நம்ம சொல்லலாம். ஏன் அவர் அடைச்சிருந்தார், அந்த 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 நம்ம நம்ம அவனுடைய ஹஸ்பண்டுக்கு ஏன் அந்த மாதிரி இருந்தது அப்படிங்கறதெல்லாம் நம்ம நிறைய ஆராய்ச்சியாளர்கள் பேசும்போது அது வித்தியாசமான ஒரு கோணத்துல போயிடும். அந்த செய்தி நமக்கு வந்து இதை நம்ம இந்த எழுத்தின்படி நம்ம அதை எடுத்துக்கிடுவோம். இப்போ என்ன ஏன் தெரியுமா அடைச்சு வச்சிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில நேரங்கள்ல சில ஆசீர்வாதங்களை நமக்கு துரிதமா கிடைக்கும் பொழுது அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய பக்குவம் நமக்கு இல்லாம போயிடும். அப்ப சில நேரங்கள்ல நமக்கு எந்த ஆசீர்வாதம் எப்ப தேவை என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறபடினால சில கால தாமதங்கள் கூட நம்முடைய வாழ்க்கையில வரும். அல்லது நமக்கு அதனுடைய மேன்மை தெரியாது. அதாவது என்ன பண்ண முடியாது, நமக்கு அந்த மேன்மை தெரியாதபடினால சில நேரங்கள்ல ஆண்டவரையே சார்ந்து வாழ்ந்திருக்கலாம். இது ஏன் அப்ப உலக பிரகாரமான மனுஷனுக்கு இல்லையா
அப்படின்னு பார்த்தா அவர்கள் இந்த உலகத்தோட ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுறாங்க. ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதமானால் எல்லா கால்களும் முடங்கும். அப்படி முடக்கப்படாம இருந்தார்களே ஆனால் அவர்களுக்கு இந்த உலகத்தோட ஆக்கினை தீர்ப்பு நடந்துரும். ஆனா கர்த்தரையே தெய்வமாக கொண்டு கர்த்தரையே பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு சில நேரங்கள்ல கர்த்தருக்கு நேரங்கள்ல வந்து சில காரியங்களை தாமதப்படுத்ததான் செய்யறாரு. அது ஏன் தெரியுமா? நம்ம நேர்கோட்டில ஒரு வர வைக்கிறது இருக்கு. ஏன்னா அண்ணாளுக்கு ஒருவேளை அண்ணாளுக்கு முதல்ல கொடுத்திருந்தா அங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு கற்பனையா சொல்றேன். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில சில கால தாமதங்கள் வரும் பொழுது, எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரிக்கு அவங்க வந்து திருமணம் ஆன புதுசுல 2 வருஷத்துக்குள்ளே என்னமோ ஒரு கன்சீவ் ஆனாங்க. அப்ப டாக்டர் சொல்றாரு, நீங்க அந்த பிளைட்ல பிரயாணம் பண்ண வேண்டாம், அது உங்களுக்கு அது நல்லது இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, அதை அலட்சியப்படுத்திடுறாங்க. அலட்சியப்படுத்திட்டு அவங்க அந்த பிரயாணம் பண்ணிட்டு வர்றாங்க. அவங்களுக்கு அபார்ஷன் ஆகுது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 10 வருஷம் 12 வருஷம் பிள்ளைகள். அதுக்கப்புறம் போராடி அப்புறம் எல்லாம் ஆண்டவரத்துல ஒப்புரவாகி என்ன நடக்குது எல்லாம் குடும்பம் கடைசி அதுக்கப்புறம் ஒரு ஆண் குழந்தைய பிறந்து இன்னைக்கு அந்த பையன் நல்லா இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. எதற்கு அப்படின்னா அப்போ ஆண்டவர் கொடுத்த மேன்மை அவருக்கு தெரியல. பரவாயில்ல, எல்லாரும் கன்சீவ் ஆகிறாங்க, நானும் கன்சீவ் ஆகுறேன், இதனால நான் எல்லாரும் பிளைட்ல போறேன், நானும் பிளைட்ல போறேன். ஆனா அதற்கு பிறகுதான் ஐயோ ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இனி வந்து அப்படி வளர்ப்பேன் இப்படி வளர்ப்பேன் அல்லது நான் அப்படி இருப்பேன்னு சொல்ல பொழுது ஆண்டவர் மீண்டுமாய் அவர் இறங்குகிற தேவன். அப்புறம் சில துரிதமான ஆசீர்வாதங்கள் நமக்கு என்ன பண்ணாதுன்னா நம்ம ஆண்டவரோடு கூட ஒப்புற பார்க்காது. அல்லது சில துரிதமான ஆசீர்வாதங்கள் நம்ம ஆண்டவருடைய காரியங்களுக்குள்ள நம்ம வழி நடத்தாது. ஆனா அவருடைய காத்திருப்புலதான் 2 காரியம் சொல்றா, நான் அவனை ஒப்பு கொடுப்பேன் ஆண்டவரை. அப்போ அந்த நிலைக்கு வர்ற வரைக்கும் சிலர் அவர் காத்திருக்க வச்சிருவாரு ஆண்டவரை. அல்லது சில நேரம் என்ன பண்ணுவோம்னா நம்ம ஏதாவது ஒரு பொருளை வாங்கணும்னு இருப்போம், அது தரவே மாட்டாரு. அப்புறம் அந்த அதுக்கு மேல ஒரு வெறுப்பு வந்துடும், சரி தந்தாலும் சரி தராட்டாலும் சரி அப்படிங்கிறப்ப அப்புறம் தருவாரு. ஏன் தெரியுமா? அந்த பொருள் மேல நம்ம கண்களை வைக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான். ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலை நடக்கும் பொழுதுதான் ஆண்டவர் சொல்ல அவர் பொருத்தனை பண்ணுகிறாள். அப்போ இந்த பொருத்தனை அவள் வாயால வரணுங்கிறது வரைக்கும் தான் ஆண்டவர் எதிர்பார்ப்பார். ஒருவேளை இந்த அருமையான இரவுல கேட்டுக்கொண்டிருக்கதான பிள்ளைகளை உங்க இடத்துல சில நேரம் ஆண்டவர் நம்ம இப்படிப்பட்டதான பாதையில் நடத்தும் பொழுது ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்குது. அது ஆண்டவரோடு கூட நம்ம சில பொருத்தனைகள், ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு ஆண் குழந்தை நீங்க தருவீர்கள், நான் இப்படி எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தை நான் கொண்டு வளர்ப்பேன். அல்லது நான் சில நேரங்கள் நம்ம நமக்கு சில துரிதமான ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் பொழுது எனக்கு தெரிஞ்ச பரதநாட்டியத்துக்கெல்லாம் பிள்ளைகளை அனுப்பியிருக்காங்க. அப்போ என்ன உலகத்துல இதுல என்ன இருக்கு, இது ஒரு கலை தானே. ஆனா நம்ம யாரு முன்னாடி போய் நின்று ஆடுறோம், யாரை வணங்கி அதை ஆடுறோம், அது ஒண்ணு. அதாவது சினிமா டான்சர் ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஃபேமஸ் டான்சர் தான், அவர் ஒரு டான்ஸ் ஸ்டுடியோ வச்சிருக்கிறாரு. அந்த ஸ்டுடியோவுக்கு அனுப்புறாங்க. அப்ப அந்த ஸ்டுடியோவுக்கு அனுப்பும் போது அங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அதுக்குதான் அந்த பூஜையை போட்டு அதுக்குதான் பண்றாங்க. ஆனா நம்ம பிள்ளைங்க போய் ஒரு உலக பிரகாரமான ஒரு ஆட்டத்துக்கோ அல்ல உலக பிரகாரமான ஒரு என்ன பண்றது ஒரு சிலை முன்னாடி இருந்து அந்த பரதநாட்டியத்துக்கு ஆடுறதுக்கு ஆண்டவருக்கு நமக்கு பிள்ளைய கொடுக்கணும். அதனாலதான் சில நேரங்கள் அப்படி மதியமா செஞ்சிருவோம், அதை செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக சில நேரத்தை கால தாமதாக்கிடுவார். அப்பதான் நமக்கு புத்தி வரும், அப்பதான் நம்ம அவருடைய வழியில நேர்கோட்டில வருவோம். அப்பதான் ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா திரும்ப என்ன பண்ணுவாரு, அண்ணாளுக்கு ஒரு குழந்தை இல்லை அதுக்கப்புறம் 5 குழந்தைகளை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் போதுமானவரா இருக்கிறார். அப்பதான் அவர் சொல்லுவா. அதுக்கப்புறம் அடுத்த அதிகாரத்துல எல்லாம் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் எனக்கு கொம்புகள் களி கூறுகிறது எல்லாம் சொல்லிட்டு அவளை பெரிய உயர் ஸ்தலத்துல ஏறி இருக்க பண்ணி அவருடைய சிறுமையெல்லாம் ஆண்டவர் மாற்றுவதற்கு அவர் போதுமானவரா இருந்தார். அப்ப எல்லாருக்கும் வேற நம்ம ஆண்டோடைய சமூகத்துல கேட்டுக்கொண்டிருந்தது நீங்க எல்லாரும் அப்படியே ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடி இந்த செய்திக்குள்ள நிறைவுக்குள்ள வருவோம். இன்றைக்கு ஆண்டவர் சிறுமைப்படுத்துகிறதான காரியங்கள்ல நாம ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை ஆண்டவர் இந்த மாதத்துல நம்ம சிறுமைப்படுத்தாது இருக்குன்னு சொன்னாரு. எப்படிப்பட்டதான சிறுமையில் நம்ம போயிருக்கலாம்? மனிதர்களுடைய தவறான தீர்மானங்கள் அல்லது தவறான புரிதல் அல்லது நாம மற்றவங்களை குறித்து தவறா பேசியிருந்தோம்னா இன்னைக்கு நம்ம சீமையை போல நம்ம இருக்கிறோம்னு சொல்லி ஆண்டவரத்துல மன்னிப்பு கேட்டு நம்ம ஒப்புரவாகும் பொழுது ஆண்டவர் நம்முடைய சிறுமையை பார்த்து ஆண்டவர் சிறுமைப்படுத்தாதபடி நம்ம உயர்வான இடங்களில ஆண்டவர் நிலைத்திருக்க பண்ணுவார். ரெண்டாவது, நம்ம தரிசன பாதைகளில அல்லது தேவனுக்குள்ள பரிசுத்த வாழ்க்கையில வாழும் பொழுதுதான் நம்மளுக்கு பல சோதனைகள் வரும், பல இன்னல்கள் வரும். நாம பரிசுத்தம் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிற போது கூட நம்முடைய வாழ்க்கையில என்னெல்லாமோ ஈஸியா நம்ம செஞ்சுட்டு போயிடுவோம். ஆனா பரிசுத்தத்துக்குள்ள வரும் பொழுது சில நேரங்கள் நம்ம எதிர்பார்ப்போம் அல்லது மக்களையோ அல்லது ஜனங்களையோ அல்ல யாரையும் எதிர்பார்க்கும் போது ஆண்டவர் அவர்கள் மேல் நம்ம கண்களை பதிக்காதபடி தேவன் நம்ம சிறுமையில இருந்து அவர் உயர்த்துவதற்கு எப்படி பார்வோனுடைய சமூகத்துல கொண்டு வந்து யோசிப்பு உயர்த்தினாரோ சகல அந்த
எகிப்துக்கு அவனை அதிகாரியாய் மாற்றினார், அதே போல நம்மை ஆண்டவர் மாற்றுவதற்கு அவர் போதுமானவர் இருக்கிறார். மூன்றாவது, அங்கே அன்னாளுடைய சிறுமையை போல சில ஆசீர்வாதங்கள் சில காலம் ஆண்டவர் தடுத்து வைத்திருந்தாலும் அதற்கு பின்பாக ஆண்டவர் தரும் பொழுது அதனுடைய மேன்மையும் அதனுடைய ஆசீர்வாதங்களை நமக்கு அப்பதான் ஆண்டவர் நம்ம நோக்கி பார்க்கும் என்பதற்காக சில நேரங்களில் சில காலகட்டங்கள் நம்ம சிறுமைப்படுத்தி இருக்கலாம். ஒருவேளை இந்த மாதத்துல ஒருவேளை இல்ல, நான் சொல்ல முடியும், நிச்சயமா ஆண்டவர் அந்த சிறுமையில இருந்து நம்மை மாற்றி ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து ஆண்டவர் நம்ம உயர்தலங்களில் ஏறி இருக்க பண்ணுவார், போதுமான அடைக்கலமா இருப்பார். ஆனால் நம்ம ஆண்டவரே நம்பி இருங்க, ஆண்டவரே நம்பி ஜீவிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த கெச்சமனை குடும்பத்திற்கு நான் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். யாராவது ஜெபம் பண்ணி முடிக்கலாம். தேங்க்யூ.